ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. ஆம், ஒரு உண்மை சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். முடி ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிக்காக ரொம்ப மெனக்கெடுவோம். நிறைய இயற்கை மூலிகையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். செம்பருத்தி இலை, அந்த பூவு, அது எல்லாமே பண்ணுவோம். இயற்கையா நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்தா முடி வளர்றதுக்காக நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஏன்னா முடி ரொம்ப அழகு தரும் அப்படின்றதுக்காக. இந்த கேரளாவுல நடந்த ஒரு சம்பவத்த நான் வந்து படிச்சேங்க. அத படிச்ச உடனே என்னுடைய கண் கலங்கிடுச்சு. இப்படி கூடப்பா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு எஸ்தர்ன்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து வைரல் ஃபீவர் வந்துருச்சுங்க. வைரல் ஃபீவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளையோட ஹெவி டோஸ் வந்து குடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைக்கு வந்து ஹெவி டோஸ் கொடுத்த உடனே என்ன ஆச்சுனாக்கா, அதனுடைய தலையில இருந்த முடிகள் எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சுங்க. கொட்ட ஆரம்பிச்ச உடனே இந்த பொண்ணு சின்ன பொண்ணு இல்லைங்களா? அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! நம்ம அழகெல்லாம் போயிடுச்சு. நம்மளுக்கு தலையில முடியே இல்லையே! நம்ம எப்படி வந்து ஸ்கூலுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூல் போகாம ஒரு தனி அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு வெளியே வர்றதில்லைங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மம்மி வந்து ஒரு 10 டேஸ் தட்டுனா 10 டைம் வந்து தட்டுனா தான் அந்த பிள்ளை வந்து ஓப்பன் பண்ணுமே! அப்பப்ப இந்த மாரி தான் நடந்துகிட்டே இருக்கும். ஆ ஸ்கூல்லேருந்து கால் வருது. 10 டேஸ் ஆயிடுச்சு, 15 டேஸ் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ் டீச்சர்ஸு அப்புறம் வந்து இந்த ஹெச்எம் எல்லாமே கால் பண்றாங்க. அப்பவும் அந்த பிள்ளை வந்து போகவே இல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த மம்மி வந்து பார்த்தீங்கன்னா, தட்டிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளை வந்து ஓப்பன் பண்ணவே இல்ல. அ அதுக்கப்புறம் "அம்மா எஸ்தர், ஒரே ஒரு டைம் வந்து நீ ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுமா. அதுக்கப்புறம் நீ வந்து க்ளோஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பிள்ளை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, அதனுடைய கிளாஸ்ல இருந்த 39 பிள்ளைகளும், மாணவிகளும் தான் ஃப்ரெண்டுக்கு இல்லாத முடி எங்களுக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 39 குழந்தைங்களும் அதுங்களும் மொட்டை அடிச்சுட்டு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு எப்போ முடி வருதோ, அப்போ நாங்க வந்து வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு, அந்த எஸ்தர் கைய பிடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு, அதனுடைய கிளாஸ்ல வந்து உட்கார வச்சுக்கிச்சுங்க. பாருங்களேன்! அ இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நம்மளுக்கு வந்து சரியாக படைக்கப்பட்ட ஒரு தவறு. அத சரி செய்ய வந்தவங்க தான் நம்மளுடைய தோழிகள், நம்ம அப்பா அப்பா, சொந்தங்கள் எல்லாமே. இல்லைங்களா? ஸோ இந்த கதைய கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி கூட பிள்ளைங்க இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆம் ஹெவி டோஸ் வந்து குடுக்காதீங்க. டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. அதே மாதிரினா டேட் எக்ஸ்பயர் ஆயிட்ட மருந்துகள வந்து பார்த்து சாப்பிடுங்க. அ கேட்டு சாப்பிடுங்க. அ இது மாரி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எஸ்தர் போல உங்களுக்கு வந்து இந்த மாரி ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.